திதி வணக்கம். ஈரான் இஸ்ரேல் 2 நாடுகளுக்கு இடையான போர் கடந்த 13ஆம் தேதி தொடங்கி அடுத்த 12 நாட்கள் மிக தீவிரமான போராக நடைபெற்று வந்தது. ஒவ்வொரு நாடும் மற்ற நாடுகள் இஸ்ரேல் மீதும் இஸ்ரேல் ஈரான் மீதும் என மிக கடுமையான தாக்குதலை நடத்தி வந்தார்கள். அதற்கு பிறகுதான் 12 நாட்கள் நடைபெற்று வந்த அந்த போர் 12வது நாளில் போர் முடிவுக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். அப்போது இந்த போர் முடிவுக்கு வருவதற்கு மத்தியஸ்தம் செய்த கத்தார் மற்றும் அமீரகம் ஆகிய நாடுகளுக்கு நன்றி தெரிவிப்பதாக தெரிவித்தார். இப்படியாக உலகம் முழுவதும் 3ஆம் உலக போருக்கு வழிவகுக்குமா, 3ஆம் உலக போராக மாறக்கூடிய அபாயம் இருக்குமா என்று அச்சப்பட்ட நிலையில் அந்த போர் முடிவுக்கு வந்தது என்பது உலக நாடுகள் மத்தியில் வரவேற்பு பெற்றது. ஆனால் இந்த போரில் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நகரங்கள் கடும் சேதத்தை அடைந்தன. அதிலும் குறிப்பாக ஈரானை பொறுத்தவரையில் 3 அணு உலைகள் தாக்கப்பட்டது. அந்த அணு உலைகளை அமெரிக்கா தாக்கியது. இதற்கு ஈரான் மிக கடுமையான கண்டனங்களை தெரிவித்தார்கள். இந்த நிலையில்தான் இந்த போருக்கு பிறகாக, அதாவது அமெரிக்கா ஈரானை தாக்கிய பிறகு அமெரிக்காவுடைய விமானப்படை, கத்தாரில் இருக்கக்கூடிய விமானப்படை தளத்தை ஈரான் தாக்கியது. அப்போது அமெரிக்கா நேரடியாக இந்த போரில் தலையிட்டு அடுத்த கட்டத்துக்கு இந்த போர் செல்லும் என்றெல்லாம் அச்சப்பட்ட நிலையில் அதற்கு பிறகு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திடீரென்று போர் நிறுத்தம் தொடர்பான அறிவிப்பு வெளியிட்டார். 2 நாடுகளும் அதற்கு உடன்பட்டதாக கூட செய்திகள்லாம் வெளியாகின. அதற்கு பிறகு பெரிய அளவில் எந்தவித அசம்பாவிதம் இல்லாமல் அமைதியாக இருந்து வரக்கூடிய நிலையில் போருக்கு பிறகு, அதாவது போர் நடைபெற்ற சமயத்தில் இருந்தாலும் கூட போருக்கு பிறகு முதல் முறையாக ஈரானுடைய சுப்ரீம் லீடர் என்று சொல்லக்கூடிய அயதுல்லா அலி கமேனி திரையில் தோன்றி, அங்க இருக்கக்கூடிய அரசு தொலைக்காட்சியில் தோன்றி முக்கியமான இந்த போர் தொடர்பாக அவர் பேசியிருக்கிறார். அதில் முழுக்க அமெரிக்காவை அவர் கடுமையாக தாக்கி பேசியிருக்கிறார் என்றே கூறலாம். அதாவது அவர் பேசிய அந்த பேச்சில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது என்னவென்றால், அமெரிக்காவின் முகத்திலே நாங்கள் அறைந்தோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது எங்களுடைய 3 அணு உலைகளை அமெரிக்காவினுடைய விமானப்படை குறிவைத்து தாக்கியது. அதில் பெரிய அளவில் சேதம் இல்லை என்றாலும் கூட எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய அணு உலைகளை அமெரிக்கா தாக்கியதற்கு நாங்கள் கடுமையான பதிலடி கொடுத்தோம். கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் விமானப்படை தளம் மீது ஈரான் தாக்கியது. அந்த வகையில் அமெரிக்காவிற்கு முகத்திலேயே நாங்கள் அறைந்தோம் என்று அயதுல்லா அலி கமேனி தெரிவித்திருக்கிறார். அந்த பதில் தாக்குதல் என்பது ஈரானுடைய அண்டை நாடுகள் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் அமெரிக்காவுடைய ராணுவ இருப்புகள் இருக்கின்றன. அதை குறிவைத்து ஈரான் தாக்கியதை அதற்கு தகுந்த பதிலடியாக ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயதுல்லா அலி கமேனி தெரிவித்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் விமானப்படை தளத்தை நாங்கள் தாக்கி மிக கடுமையான பதிலடி அமெரிக்காவுக்கு கொடுத்தோம் என்றும், எங்களை தாக்கினால் என்ன நடக்கும் என்பதை அமெரிக்காவுக்கு நாங்கள் தெரிவித்து விட்டோம் என்றும், அதாவது ஈரானை பொறுத்தவரையிலும் மற்ற நாடுகள், அதாவது ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு இடையில் நடைபெற்ற போரில் 3ஆம் நாடாக அமெரிக்கா தலையிட்டதற்கு அமெரிக்காவுக்கு நாங்கள் தக்க பாடம் புகையிட்டிருக்கிறோம் என்று அயதுல்லா அலி கமேனி தெரிவித்திருக்கிறார். முழுக்க அமெரிக்காவை தாக்கி அவர் பேசியிருப்பது என்பது சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. என்றால் போர் முடிவுக்கு அடுத்த 2-3 நாட்கள் ஆகக்கூடிய நிலையில் இது போன்ற அயதுல்லா அலி கமேனியுடைய பேச்சு என்பது எது நோக்கி செல்லும் என்ற அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், போர் நடைபெற்ற பிறகும் போர் நடைபெற்ற சமயத்திலும் அதற்கு போர் முடிவு வந்த பிறகும் கூட அயதுல்லா அலி கமேனி எங்கு இருக்கின்றார் என்பது யாருக்கும் தெரியவில்லை. அவர் என்ன ஆனார் என்று தெரியவில்லை என்றெல்லாம் செய்திகள் வெளியான நிலையில் அந்த ஒரு கேள்விக்கும் அந்த ஒரு வதந்திகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அவர் அரசு தொலைக்காட்சியில், ஈரானுடைய அரசு தொலைக்காட்சியில் தோன்றி இந்த போர் தொடர்பாகவும் அமெரிக்காவுக்கு கடுமையான கண்டனம் தெரிவித்தும் உரையாற்றியிருக்கிறார்.